Hey, honey. What a surprise. This is for you. So sweet. Like it? Okay. ருக்கு பர்த்டேக்கு எனக்கு எதுக்கு bouquet? எதுக்கு விக்கி? Honey, நான் நட்டு சாரை பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன். போன பர்த்டே சரியா கொண்டாடல. So, இன்னைக்கு கொண்டாடணும்னு தோணுச்சு. That's all. Come on, let's cut the cake. தெரியும். இந்த மாதிரி நீ ஷாக் ஆவன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னது இது? கேக் இது கூட தெரியல உனக்கு. என்ன எழுதி இருக்கு? என்ன எழுதி இருக்கு? ஹேப்பி பர்த்டே ருக்கு 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 ருக்கு. எனக்கு தெரியும். என்ன? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்துச்சு? நீயும் நட்டு சாரும் ஒரே பேக்கரியில கேக் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. இல்ல. ஆமால? ஆமா. அத கேக் மாதிரி இருக்கு. கரெக்ட்டா கண்டுபிடிச்சியே. That is my wife. கரெக்ட்டா கண்டுபிடிச்சே. Let's cut the cake. Let's cut the cake. Come. நான் ஒன்னு பண்றேன். நான் போய் மாத்தி வந்துடுமா? No. பரவாயில்ல. கேக்கா முக்கியம். கேக் கொண்டு வந்த ஆர் தான் முக்கியம். Thank you. You are so sweet. Yeah. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear honey. Happy birthday to you. Yeah. Thank you so much for the surprise. You're most welcome, sweetheart. ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது கண்ணால் உன்னால் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது மலையா எழுந்தேன் நான் இப்பொழுது மணலாய் விரிந்தேன் நான் இப்பொழுது சுவடை பதித்தாய் நீ இப்பொழுது சாரி மம்மி. இந்த வாட்டி கண்டிப்பா உங்க புடவையில இருக்க கரை எடுத்து கொடுத்துடுறேன். உங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டு விசில் அடிச்சு ஜாலியா இருக்கியா? என்ன? சாரி. நான் விக்கின்னு நினைச்சேன். வாங்க அனி மேம், உங்களுக்கு பத்தி சார் மேல கோவம் வரும்போதா என்ன அவரா நினைக்கிறீங்க? சார் புரியல சார். புரியாத வரைக்கும் நல்லதுதான், விடுங்க. சரி, அப்படி என்னதான் உங்களுக்கு கோவம்? ஐயோ அனி மேம், சார் இது எங்க அம்மாவோட சாரி. ஓ, என் ஆன்ட்டி சாரியா? இதுல பெரிய கரை ஆயிடுச்சு. பல டிரை வாஷ் கொடுத்தோம், இதுல இருக்க கரை போகவே இல்ல. புதுசா ஒரு கடை வந்துச்சு, விக்கி போய் புடவை கொடுத்துட்டு வான்னு சொன்னேன். கொடுத்திருக்க மாட்டாரே. நீங்க அந்த புடவை என்கிட்ட கொடுங்க. காரை நல்லதுன்னு வர விளம்பரத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். காரை கெட்டதுன்னு அதை போக்கி வச்சு காட்டுறேன். ஓ தேங்க்யூ நட்டு சார். உங்க தேங்க்ஸ் காரை போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க. இந்த கரையை போக வச்சு உங்க அம்மா ஆத்மா சாந்தி அடைய வைக்கிறேன். ஹலோ, எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. சாரி அனி மேம், இந்த புடவையை கொடுங்க. நான் கரையை போக வச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். நல்லா சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க. முட்டையோட விளக்கருங்க, தேனு, சக்கரை, இது மூணுத்தையும் கலந்து தலையில போடுங்க. சரி. போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கூந்த நல்லா நீளமா வளரும். அப்படியா? நீங்க ட்ரை பண்ணுங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க, வச்சிடுறேன். ஹலோ ஹலோ, ருக்கு மேடம் பேசுறீங்களா? நான் ருக்கு தானுங்க. ஆமா, நீங்க யாரு? நான் நர்மதா பேசுறேங்க. பின்னாடி தெருவுல இருந்து பேசுறேங்க. ஓ, நர்மதாங்களாங்க. ஏங்க நீங்க தானே உங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருன்னு அடிச்சு ஆம்புலன்ஸ் காமிச்சது? ஐயோ, அந்த நர்மதா இல்லீங்க. நான் யாருன்றதை விடுங்க. என்கிட்ட ஒரு பட்டு புடவை இருக்கு. அந்த பட்டு புடவையில பெரிய கரை ஆயிடுச்சுங்க. டைவர்ஸ் பண்ணி பாருங்க. டைவர்ஸா? வீட்டுக்கார டைவர்ஸ் பண்ணா குறை போகும்.
கரை எப்படிங்க போவோம்? ஐயோ நான் அந்த டைவர்ஸ சொல்லிங்க. டிரைவர்ஸா? அரச அதே தானுங்க. ஐயோ டிரைவர்ஸ்ல போகுந்தாமா நினைச்சேன். ஆனா சொக்குப்பொடி போட்டாலும் போகாத கரை. ருக்குமணி பார்த்தாலே போகும்னு சொன்னாங்க. ஐயோ டாங்க்ஸுங்க. சரிங்க, நான் சொல்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சூடா ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பிடி கல் உப்புங்க. அப்புறம் ஒரு யமனை புளிஞ்சு வச்சுக்கோங்க. யமன் தானே நம்மள பிழிவான். நாம எப்படி அவனை பிழிய முடியும்? அட எனக்கு நீங்க எலுமிச்சம்பளத்துக்கு அதானங்க இங்கிலீஷ். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்களா? அது லெமன்மா. அரச கதை தானுங்கக்கா. சரி, மூணுத்தையும் கலந்து குடிச்சிரணுமா? மாட்டுக்கு வைக்கல் ஓடாம ஆட்டுக்கு அருகம்புல போட்டுட்டு மாட்டு மடியை புடிச்சு பால் வரலன்னு சொன்ன கதையா இருக்கும் உங்க கதை. அக்கா, கலந்ததா கரையில ஊத்தீங்கன்னா கரை போகுங்க. வாயில ஊத்தீங்கன்னா வயிற்றால தானுங்க போகும். கரை போகாதுங்க. ஓகேமா. ஹலோ 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 ஹலோ. மதிப்பிற்குரிய ஹனி மேம் அம்மாவின் புடவையே, ஹனி மேமின் மனதில் இடத்தை பிடிப்பதற்கு நீங்கள் தான் காரணமாக இருக்க போகிறீர்கள். உயிருள்ளவரை உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நாம் இருவரும் ஒரு அழகான செல்ஃபி எடுப்போமா? லட்டண்ணா, ஏனுங்க எங்க இருக்கீங்க? ஏனுங்க எங்க இருக்கீங்க? கர்ச்சி பயன் பண்றே. கொஞ்சம் வாங்க. என்னடி? ஏனுங்க பொட்டு கமல்லாம் தீந்து போச்சு. பக்கத்துல உள்ள ஷாப்பிங் மால் போட்டு விட்டுங்களா? ஐயோ தாராளமா போயிட்டு வாங்க. பணம் ஏதாவது வேணுமா? இருக்கா? இல்லைங்க, தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு பொட்டுக்கல்ல வாங்குறதுக்கு புறகளை போனாலே ஏண்டி ஷாப்பிங் போறியான்னு சொல்லி திட்டுவீங்க. இப்பன்றனா பொட்டு வாங்குறதுக்காக ஷாப்பிங் போறேன்ற நீங்க சந்தோஷமா சரிங்கறீங்க. அது நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்கு தான்றே. உனக்கு செலவு பண்ணாம யாருக்கு செலவு பண்ண போறேன்? ஏதோ டென்ஷன்ல பேசி போட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காத, கடைக்கு போயிட்டு வா. ஆம்புலன்ஸ் சைரன்ஸ் மாதிரி எரிஞ்சு விழுவீங்க. இப்பன்றனா கோத்தாரி காத்து மாதிரி குளுகுளுன்னு பேசிங்க போங்க. நீங்க கட்சி ஃபைன் பண்ண போய் தெரிஞ்சிச்சுங்க. நீங்க மாறி போயிட்டீங்க. நான் கட்சி ஃபைன் பண்றேன், வேற ஏதாவது ஃபைன் பண்றேன். அத பத்தி உனக்கு என்ன? கடைக்கு போறோம், போக வேண்டியதானே. டாக்டர்ல நிமித்த முடியுங்களா? எது? ஒண்ணே இல்லைங்க. எங்கிட்ட எங்க போற? பேக் எடுக்கிறதுக்கு போறேனுங்க. பொட்டு வாங்குறதுக்கு உனக்கு பேக்கா? போடி. அவசரத்துல கட்சி ஃபைன் பண்ணிட்டோம். ஹலோ ஹனி மேம். நட்டு சார், நான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க போன் வந்தாலே வீடு முழுக்க பர்ஃபியூம் அடிச்ச மாதிரி நறுமணம் வீசுது மேம். நம்பிட்டேன் நட்டு சார். சரி, நான் கொடுத்த சாரி என்னாச்சு? ஹனி மேம், என்ன ஒரு அயன்காரனை ட்ரீட் பண்ற மாதிரி பண்றீங்க? சாரி சார். இட்ஸ் ஓகே. உரிமையா கேக்குற உரிமை உங்களுக்கு தாராளமா இருக்கு ஹனி மேம். ஹனி மேம், உங்க அம்மா சாரியில இருந்த கரை போயா போச்சு. போயிந்தி. வாவ், ஹாப்பி நியூஸ் நட்டு சார். நட்டு சார், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு எங்க அம்மாவை எங்க அப்பா கடை கூட்டு போய் எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த கடையிலேயே எங்க அம்மா 7 நாள் தங்கி எடுத்த சாரி சார். அதுக்கப்புறம் எங்க அப்பா சாரி எடுத்து தரல தெரியுமா? அது எப்படி எடுத்து கொடுப்பாரு? அனுபவிச்சுறாச்சே. இல்ல இல்ல, சாரியை வந்து 7 நாள் அனுபவிச்சு எடுத்து தந்திருக்காருன்னு சொல்ல வந்தேன். ஆமா சார், அத நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்க சார். சாரியோட வாங்க, உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் தரேன். சர்ப்ரைஸ்? ஹனி மேம் ஏதேதோ சொல்றாங்க. உடம்பெல்லாம் சூடேறிட்டே போகுது. கருகின வாசனை கூட வருது. ஐயோ ஐயோ ஐயோ.